friends, welcome to our channel Guru's Vlog. நான் உங்கள் அனந்தி அக்கா, போடு டண்டனக்கா. இன்னைக்கு ரெண்டாம் நாள். நேற்று நான் சொல்லியிருந்தேன் எனக்கு யாருமே குழுக்கு இன்வைட் பண்ணலன்னு. ஆனால் இன்னைக்கு என்ன என் கூட வேலை பண்ணுற கொலிக் வந்து அவங்க வீட்டில் உள்ள குழுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னைக்கு போய் அவங்க வீட்டு குழுலாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த குழுவை நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு நவராத்திரியோட ரெண்டாம் நாள். இன்னைக்கு நவராத்திரி ரெண்டாம் நாளில் நம்ம துர்க்கை அம்மனை வந்து ராஜராஜேஸ்வரியாக வழிபடுறோம். இன்னைக்கு அம்மனுக்கு உகந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். அம்மனுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியம் புளி சாதம், சுண்டல், லட்டு. மலர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை மலர். இது போக படைக்க வேண்டிய பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். இன்னைக்கு நவராத்திரியோட மூணாவது நாள் பற்றியும் அப்படியே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொன்னால் நாங்கள் எப்படி படைக்க முடியும், முன்னாடியே சொன்னால் தானே எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண முடியும்னு சொன்னாங்க. மூணாவது நாளைக்கு என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். துர்க்கை அம்மனை இன்னைக்கு மூணாவது நாள் வந்து வராகி அம்மனை வழிபடுவாங்க. அம்மனுக்கு உகந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம். அன்னைக்கு வர சுமங்கலிகளுக்கு நீங்கள் நீல நிறத்தில் ட்ரெஸ் கொடுத்தாலும் ஓகே. மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மங்கி மலர், செண்பக மலர். அப்புறம் நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரமணி சுண்டல், சர்க்கரை பொங்கல், கிழங்கு வகைகள் ஏதாவது ஒன்று படைக்கலாம். பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம். நம்மளையும் மதிச்சு நம்மளை இன்வைட் பண்ண அவங்க வீட்டில் உள்ள குழு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை ஓரளவுக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். இது போக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சாலோ இல்லை இதில் தவறுகள் எதுவும் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.